இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு அழகான செல்ல பிள்ளைய. இந்த செல்லத்தோட பேரு வெண்ணிலாங்க. இவங்களுக்கு வெறும் 5 வயசு தாங்க ஆகுது. அன்னைக்கு வெண்ணிலாக்கு கார் பின் சீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறப்ப, உங்களோட மனசே நொந்து போயிருங்க. வெண்ணிலாக்கு பின் சீட்ல அந்த வளர்ப்பு தந்தை அவங்கள என்ன செஞ்சான், வளர்ப்பு தந்தை அந்த மாரியான ஒரு செயல செஞ்சுகிட்டு இருக்கப்ப, பெத்த அம்மாவேங்க மின் சீட்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருந்திருக்கா. தன்னோட உதட்டுக்கு லிப்ஸ்டிக். அதாவது அவன் என்ன செஞ்சான், இந்த இந்த அநீதி என்ன சொல்லுது நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாம, அந்த ரியலான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே இன்னைக்கு உங்கள்ட்ட காட்டப் போறேன். அந்த ரிப்போர்ட்ட நான் படிச்சு பார்க்குறப்ப, உண்மையிலேயே சொல்றேங்க, உங்க கண்லேருந்து கண்ணீர் வராம இருக்காதுங்க. அவசியம் அது எல்லா பெற்றோருமே பார்க்க வேண்டிய வீடியோ. மறக்காம வீடியோவ முழுசா பாருங்க. அதாவது இன்னைக்கு நான் சொல்லப் போற சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லங்க. இந்த சம்பவத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த குடும்பத்த பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவளோட பேரு பிரியங்காங்க. இவளுக்கு நான் எந்த அளவு மதிப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கேவலமா கெட்ட வார்த்தைகள் என் வாயில வருது. இவ ஒரு அட்வொகேட். எல்லாருக்கும் நீதி வாங்கி கொடுக்குற அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டு இவளே இவ்வளோ பெரிய அநீதி செய்வான்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இவளோட கணவரோட பேரு பிரவீனுங்க. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 2007ல கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துலயே ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் ஒரு பெண் குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்களோட பேர் தான் வெண்ணிலா. இந்த போட்டோல பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. இந்த குழந்தைக்கு தாங்க அந்த ஒரு அநீதி நடந்திருக்கு. அதாவது இந்த பிரவீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்கூலோட ஃபவுண்டர், ஒரு இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூலோட ஃபவுண்டர். நல்லபடியா அவரோட எஜுகேஷன் பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவளும் அட்வொகேட்டா இருந்தது, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கா. பணத்தை பத்தி இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு அருமையான குடும்பம், அருமையான ஃபேமிலி, நல்லபடியா லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பாசத்தோட 2 மகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடந்தது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இது ஒரு லவ் மேரேஜும் கிடையாது. கிட்டத்தட்ட 17 வருஷ கல்யாண வாழ்க்கை இவங்களோடது. அதாவது என்ன நடக்குதுன்னு வைங்களேன், இப்பதாங்க ஒரு ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரியங்கா அப்படின்றவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. அந்த கல்யாணத்துக்கு இவளும் போயிருக்கா. தனியா தான் போயிருக்கா. குழந்தைகளை அழைச்சிட்டு போகல, கணவனையும் அழைச்சிட்டு போல. அப்படி போறப்ப இந்த பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப பிரியங்கா ஒருத்தனை சந்திக்கிறா. அவனோட பேர் தான் மோகன் அப்படின்றவன். இந்த மோகனை பற்றி சொல்லணும்னு வைங்களேன், இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவர் தான் மோகன். இவருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பின்னாடி இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். பெங்களூர் முழுக்க அவர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்கான். ஸோ இன்னும் அவர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு கிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் இந்த மோகனுக்கு பிரியங்காவை அந்த இடத்துல பார்க்குறாரு. மோகன் பேச தொடங்குறாரு. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு மகள்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை இருக்குது. அவள் பிரியங்கா வந்து தன்னோட கல்யாண ஃபோட்டோலாம் மோகன்கிட்ட காட்டினதாக சொல்லப்படுது. மோகனோட என்ன உனக்கு இப்படி ஒரு கணவனா அப்படின்ற மாதிரிலாம் பேசின மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே பேசுறாங்க, நம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு பிரியங்கா வீட்டுக்கு வந்த பிறகு டெய்லியுமே இந்த மோகன் அப்படின்றவரோட கனெக்ஷன்லேயே இருக்காங்க, சேட் பண்றாங்க, வீடியோ கால் பேசுறாங்க. இதுல பிரியங்கா வந்து உண்மையில மோகனோட லைஃப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், இவ்வளோ கோடி ரூபா சொத்து இருக்கு, அவரோட லைஃப் ஸ்டைல், அவரோட காரு, அவரோட அந்த ரிச்சான வாழ்க்கையை பார்த்து பிரியங்கா அப்படியே ஒரு மாதிரி வசப்படுறாங்க. மோகன்கிட்ட ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது மீட்டிங்ஸாக மாறுது. ஸோ பார்க்ஸில் மீட் பண்ணுறாங்க, யாரும் இல்லாத இடத்துல மீட் பண்ணுறாங்க, காஃபி ஷாப்ஸ்க்கு போகிறாங்க. இதெல்லாம் நாளை பிள்ளை என்ன நடக்குது அப்படின்னா, ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணி அங்கே போய் தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பிரவீனுக்கு இதை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரியல. திடீர்னு ஒரு விஷயத்தை மட்டும் பிரவீன் இந்த சைடு நோட் பண்ணுறாரு. என்ன நம்மளோட மனைவி எப்பயும் இல்லாத மாதிரி இப்போ திடீர்னு வேலையில் இவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருக்காங்களே, அவங்களோட அந்த அட்வொகேட், அந்த ஒரு லாயர் வேலையில் இவ்வளோ அவுட்டிங்ஸ் போகிறாங்க, இவ்வளோ வெளியில் போகிறாங்க, இவ்வளோ ஒரு வேலையில் மும்மரமாக இருக்காங்களேன்ட்டு சந்தேகப்பட்டு கேட்குறாரு. அப்போ எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியங்கா என்னோட கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன், ஏன் நான் மீட் பண்ண கூட வெளியில் போகக்கூடாது, என் கிளைண்ட்டை கேஸை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரவீனும் சும்மா உடல என்ன கேஸ் அப்படின்ட்டு டீப்பாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தெளிவான பதில்கள் எதுவுமே பிரவீனுக்கு வரலங்க. இன்னொரு விஷயம் பிரவீன் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரியங்கா அப்படின்றவங்களோட அந்த உடைகள்லாம் மாற்றம் அடையுது, ஒரு மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், அதிகப்படியான மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே போவாங்களாம். அவங்க ஆரம்பத்தில் அந்தளவு மேக்கப்லாம் போட மாட்டாங்களா, பட் இப்போ ரீசெண்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே போகிறதுனால ஒரு கணவனான பிரவீனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இவ எதனா வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வச்சிருக்காளா, அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காளா, அதனால தான் அந்த மாதிரிலாம் போகிறாளா அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஏற்படுது. இருந்தாலும் நம்மளோட சொந்த மனைவியை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ட்டு, சந்தேகப்பட்டால் நம்மளோட வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்படின்ட்டு இவரோட அந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் இது நம்மளோட கெட்ட எண்ணம் தான் அப்படின்னு அவரே சமாதானப்படுத்திட்டு அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாருங்க. ஆனால் அவர் ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட் பண்ண பிறகுதான் அந்த சந்தேகம் வலுவாகவே அவருக்கு வந்துச்சு.
அதாவது என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, பெத்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கா உணவளிக்க மாட்றாங்க, சாப்பாடு போட மாட்றாங்க, உடம்பு முடியலனா கூட பார்க்க மாட்றாங்கங்க. இதுல என்ன ஒரு சம்பவம் சொல்றாங்க அப்படின்னா, வெண்ணிலாக்கு ஒரு தடவ ரொம்ப ஹை ஃபீவரா இருந்திருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டு போலயாங்க. அப்ப எந்த அளவு இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க. பிரவீன் ஃபோன் அடிச்சு 3, 4 தடவ சொல்லியிருக்காரு. அவர் ஸ்கூல்ல பிஸியா இருந்ததுனால அவரால வர முடியல. ஸோ இவங்கள கூட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெண்ணிலா அப்படின்றவங்கள ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகாம இவங்க அன்னைக்கு வெளியில அவுட்டிங் போயிருக்காங்க. அப்பதான் அந்த சண்டை பெருசாவே ஆகுதுங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா, பிரவீன் வந்து டைரக்டா ஹால்ல வச்சு ஒரு சண்டையை தொடங்குறாரு. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு உண்மையை சொல்லு. நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க. உன்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரி மாறுது. நீ நம்மளோட குழந்தைகளை பார்த்துக்க மாட்ற. என்ன நீ இப்படி இருக்கியே? எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி பிரவீன் ரொம்ப கத்தி கேட்கிறாரு. உடனே கொச்சையான வார்த்தைகள்லாம் அவங்க பேசிட்டு, ஆமாண்டா எனக்கு ஒருத்தனோட தொடர்பு இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல உன் கூட. நீ எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ற? மோகன் அப்படின்றவரோட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எனக்கு டைவர்ஸ் கொடு. நான் அவரோட தான் போய் வாழ போறேன். எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி பேசுறாங்க. இந்த இடத்துல பிரவீன் உடஞ்சு போறாருங்க. ஏன்னா 17, 18 வருஷம் காதல் வாழ்க்கைங்க. திடீர்னு வந்து எனக்கு உன் கூட டிவோர்ஸ் சொன்னது 2 குழந்தைங்கலாம் பிறந்து, ஸோ நான் இப்போ சொல்றப்பே உங்களுக்கு தெரியும் 17 வருஷம் வாழ்க்கை ஒன்னா வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் மோகன் அப்படின்றவனோட ஓடி போட போறேன், அவருக்கு பின்னாடி 1000 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப பிரவீனால ஏத்துக்க முடியல. ஏன்னா பிரவீன் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்து படிப்படியா வளர்ந்து இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அளவு கட்டி அதுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படியாப்பட்டவருக்கு என்ன திடீர்னு வந்து 1000 கோடி பின்னாடி இருக்குங்கறா, ஏதோ கூட அஃபேர்ல இருக்குங்கறான்னு இவர் ரொம்ப இடிஞ்சு போறாரு. இவர் இடிஞ்சு போயிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கூட ஆகலையா அந்த சண்டை நடந்து. இவ என்ன செய்யறா, அந்த இளைய மகளான வெண்ணிலா 5 வயசு பொண்ணை தூக்கிட்டு நான் மோகன் கூட போறேன் அப்படின்ட்டு யார்ட்டையும் எதுவுமே சொல்லாம ஓடிடுறாங்க. இந்த சைடு இவர் பிரவீன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சரி அவ வந்து நம்மளோட பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருக்கா போல, அதனாலதான் நம்மளோட இளைய மகளான வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிருக்கா, நம்மள்ட்ட மூத்த மகளை விட்டுட்டு. ஸோ நம்ம அடுத்த டிவோர்ஸ்க்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரவீன் இந்த சைடு அதுக்கான ப்ராசஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இந்த மகளை போய் அழைச்சிட்டா வரலையா வெண்ணிலாவை. சரி அவளும் ஒரு தாய் தானே, அவ பாதி வந்து நம்மள்ட்ட இருந்து கேட்கிறா போல, அதாவது நம்மளோட அந்த பசங்க கஸ்டடியில அவ ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கறதுன்னு நினைக்கிறா போல அப்படின்ட்டு பிரவீனும் அந்த அளவு கண்டுக்காம சரி டிவோர்ஸ்க்கான அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த ப்ராசஸ்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு போன மிருகம் இந்த பிரியங்கா என்ன செய்யறா அப்படின்னா, கும்மான் அடிக்கிறா, கூத்தடிக்கிறா, பயங்கரமா வந்து அவனோட ஊர் சுத்துறா அந்த மோகன் அப்படின்றவர். இதுல இடையில என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சீக்கிரட்டா டிசம்பர் மாசம் 2025 கல்யாணம் பண்ண பிறகு அவங்க எங்கேயோ வந்து வெளியில துபாய்லாம் ட்ரிப்பு போனதா சொல்றாங்க. ஏங்க இப்போதாங்க ஒரு அதிர்ச்சியான செயலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த பிரியங்கா அப்படின்ற சனியை. அதாவது அந்த வெண்ணிலா இருக்காங்களாங்க, அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்குமாங்க, கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்களாம். கருப்பாக இருந்தாலும் எல்லாமே அழகு தானேங்க. ஆனால் பெத்த தாயை என்ன தெரியுமா நினைக்கிறா, இந்த கருப்பு ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. இவ அப்பையிலேருந்து அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கா. எப்போ இவரோட முதல் கணவனான பிரவீன் கூட இருந்தாங்களே, அப்பையிலேருந்தே இந்த வெண்ணிலாவை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காதான். எதனால அப்படின்னா அவங்களுக்கு கருப்பு தோல் இருக்கிறதுனால, அந்த கருப்பு ஸ்கின் டோனால. ஏன்னா இவ ஒரு ரிச்சான ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போறப்ப இந்த மாதிரி கருப்பு ஸ்கின் உள்ள ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கேன்னு ஃபீல் பண்ற கேரக்டரா இவ. இவன் இந்த சைடு மோகன் கூட வந்தப்பையும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணுறா. என்னடா 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் வச்சிருக்கோம், அவனோட மனைவியாக நம்ம இருக்கோம், நம்மளுக்கு போய் இப்படி ஒரு மகளா அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறா. இதை மோகன் கூட ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ தான் மோகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். மோகனுக்கு ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆகியிருக்கு. அந்த கல்யாணத்தெல்லாம் உதறி எரிஞ்சிட்டு தான் இந்த சீட்டு பிரியங்காக இவர் மோகன் வந்திருக்காரு. அப்படி இருக்கப்ப இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி நம்ம ஐவிஎஃப்ல ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளானை போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செய்கிறானுங்க. அதாவது அந்த ஐவிஎஃப் சென்டர் போய் பணம்லாம் கட்டிட்டு வரானுங்க. அந்த பிளான் ஓகே நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போதாங்க அந்த பயங்கரமான சம்பவமே ஆரம்பிக்குது. அதாவது இந்த மோகன் அப்படின்றவரோட பர்த்டே பார்ட்டி வருதுங்க. அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பிரியங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதனால மோகன், பிரியங்கா, அதுக்கப்புறம் வெண்ணிலா அந்த 5 வயசு குழந்தையும் காரில் உட்காந்து எல்லாருமே ஒரு சின்ன ட்ரிப்பு, அந்த சிட்டிக்குள்ளேயே பெங்களூருக்குள்ளேயே ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு இருக்காங்க. எல்லா கடத்தரும் போய் நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரியங்கா வந்து தன்னோட மகளுக்கு பிரியாணி வாங்கி தரா. பிரியாணி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. உடனே மகளுக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு காரில் ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு விண்டோவெல்லாம் சாத்திட்டு காருக்குள்ள மகளை தூங்க போட்டுட்டு இவங்க 2 பேரும் போய் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணி இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்காங்க. ஷாப்பிங் போறாங்க, காஃபி ஷாப்ஸ் போறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் மார்ச் 25 பிரியங்கா தன்னோட முதல் கணவரான பிரவீனுக்கு கால் பண்ணி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க.
பிரவீனுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறா அப்படின்னா, பிரவீன் இந்த மாதிரி நம்மளோட பாப்பா வெண்ணிலாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, ரொம்ப சிவியராக இருக்கா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்ட்டு அந்த பெங்களூரை சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நேம சொல்கிறா. இந்த சைடு பிரவீனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக வளர்த்துருக்காங்க வெண்ணிலாவை. ஏன்னா வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னு கேட்குறா. நீ வா, உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவள் காலை கட் பண்ணிடுறா. உடனே பிரவீன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து போகிறாரு பிரவீனோட குடும்பத்தாரோட. அங்கே போய் பார்க்குறவர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் பெத்த பிள்ளையான வெண்ணிலாவை சடலமாக தாங்க அந்த இடத்துல பார்க்குறாரு. பார்த்த உடனே அதிர்ச்சியில் ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு, எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தன்னோட மனைவியான அந்த பிரியங்காட்ட கேட்குறாரு. பிரியங்கா அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி மோகனுக்கு பர்த்டே பார்ட்டி, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 3 பேரும் சந்தோஷமாக தான் காரில் வெளியில் போயிருந்தோம். அப்போ பிரியங்காக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். பிரியாணி நிறையாவே சாப்பிட்டா. நான் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னேன். டேஸ்ட்னால அவள் நிறையா சாப்பிட்டா. இந்த கடையில் தான் நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அதை சாப்பிட்ட பிறகு நல்லா தான் இருந்தா, நல்லா தூங்கிட்டா. வீட்டுக்கு வந்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா. காலையில் ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்தா. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இந்த இடத்துல டாக்டர் பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாச்சு, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற சொல்கிறா. அதாவது என்ன அவள் போர்ட்ரே பண்ணுறா அப்படின்னா, ஃபுட் பாய்சனால அந்த வெண்ணிலாவுக்கு உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்பயுமே பிரவீனால ஏற்றுக்க முடியல. அது எப்படி நீ ஒழுங்காக கவனிக்காமல் விட்ட அப்படின்ட்டு பிரியங்காவை ரொம்ப வார்த்தைகளால் போட்டு தாக்குறாரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு விஷயத்த சொல்கிறா. அதாவது அவள் காருக்குள்ளே தன்னோட மகளான அந்த வெண்ணிலாவை உள்ளே தூங்க வைக்கிறப்ப ஏசியை அதிகமாக வச்சுட்டு ஒரு வேளை விண்டோஸ்லாம் சாத்துனதுனால அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு கூட அவங்களோட உயிர் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரியும் சொல்றது. 2 ஸ்டோரிங்க. இங்கே தான் பிரவீனுக்கு வந்து சந்தேகமே வருது. என்னடா இவ எதனா ஒரு காரணம் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம், என்ன 2 காரணம் சொல்லிட்டு இருக்கா மாத்தி மாத்தி அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சந்தேகம் எழுதுங்க அந்த இடத்துல. இருந்தாலுமே இவரால் எதுவுமே தனிநபரா அங்க எதுவுமே செய்ய முடியலங்க. அந்த இடத்துக்கு போலீஸுமே வராங்க. ஆரம்பத்தில் அது வந்து ஒரு அன்நேச்சுரல் டெத் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அளவு பெருசா இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே பண்ணாம அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. இதுல என்ன தெரியுமா அங்க ஒரு ஆச்சரியமே, இந்த வெண்ணிலாவோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்ல ஒரு மாதிரி அவருக்கு மைண்ட் செட் வந்து மாறுதுங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ட்டு அவர் தனிநபரா எந்திரிச்சு போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு போலீஸையும் நம்பல, யாரையுமே நம்பலங்க, தனிநபரா ஆரம்பிக்கிறாரு. அப்ப நிறைய விஷயங்கள் இவருக்கு கிடைக்குதுங்க. அப்பதான் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிருச்சுங்க இவருக்கு அந்த விஷயம் கையில் கிடைக்கிறதுக்கு. அதாவது தன்னோட மகள் இறந்திருக்காங்க வெண்ணிலா, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை இவர் ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு படத்துல ஒரு மாதிரியான ஒரு தனிநபரா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அங்கங்க கனெக்ட் பண்ணி அங்க எவனுக்கு காசு கொடுக்கணுமோ அவனுக்கு காசு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கி பார்த்துடுறாருங்க. கையில வாங்கி பார்க்குறவருக்கு அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாருல அந்த 2 மாசம். அப்ப அவர் முதல்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒரு 2வது நாள் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மோகன் அப்படின்றவன் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. அதுவும் எதுக்காக, இந்த குழந்தையோட மரணத்துக்காக ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சிருந்திருக்கான். அப்பதான் பிரவீன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, எதுக்காக இந்த மோகனை வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கணும், நம்மளோட மகள் இறந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள போய் இவன் எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவன் எப்படி போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்திருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் அஃபேர்ல இருக்கேன், அவங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, ஒருவேளை அவங்களோட குடும்பத்தினர் என் மேல உள்ள கோவத்தில் என் மேல போய் கேஸ் போட்டு என்ன அரசு செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்திருக்க அப்படின்ட்டு அவன் தரப்புல வந்து பெயில் எடுத்திருக்கான். ஏங்க, மனைவி அந்த அஃபேர்ல இருக்க நாயே எவதான் அவ அட்வொகேட் தான். அப்ப ஈஸியாவே அவன் அதெல்லாம் எடுத்திருக்கலாம்ல. இது எல்லாத்தையும் பிரவீன் யோசிச்சுட்டு தான் அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த தனிநபர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கையில அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துடுறாருங்க. ஆரம்பத்தில் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ரிப்போர்ட்டை இவரோட சிஸ்டர் வந்து இங்கிலாந்துல ஒரு அந்த குழந்தை சிகிச்சை நிபுணர் அவங்களுக்கு அனுப்புறாங்க. அவங்க பார்த்துட்டு அதிர்ச்சியான தகவலை வாட்ஸ்அப்ல சொல்றாங்கங்க. அதை நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன். என்னால் ரொம்ப டீப்பாக படிக்க முடியாது. நான் அந்த பேப்பர் கூட சைடில் போடுறேன். அது அந்தளவு கிளாரிட்டியாக இருக்காது. எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலியமா இப்படி தான் அந்த பேப்பர் இருந்துச்சு. அதை நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், உங்களுக்கே இது புரியுங்க. அதாவது அந்த செல்லத்தை போட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம அந்த செல்லத்தை பாக்ஸிங்லாம் பஞ்ச் பண்ற மாதிரி கையை ஃபிஸ்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த செல்லத்தோட வயிற்றுக்கு கீழே, அதாவது அந்த தொப்புள் கீழே ரொம்ப பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்குனதுல அந்த விக்டிமோட உடம்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்க அந்த இன்டெஸ்டைன், அந்த குடல் இருக்குல்ல, அந்த குடல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து
உடல் முழுக்க பல்வேறு இடத்துல ரத்த கட்டுகள் இருந்திருக்கான். மேலும் அவங்களோட வாய் வந்து ரொம்ப கையை வச்சு யாரோ ரொம்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மூக்குல அந்த ஒரு காயம்லாம் இருந்திருக்கு. யாரோ மூக்கை நல்லா க்ளோஸ் பண்றதுக்கான காயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொன்னு விக்டிமுக்கு ரொம்ப மூச்சு திணறி இருக்கு. உடம்புல பல கட்டு இருந்திருக்கு, பல கீறல்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவு தாக்குனதுல, அந்த பாக்ஸிங்ல பண்ற மாதிரி தாக்குனதுல உடல் முழுக்க உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அந்த இறப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்றது தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தது. இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சியான பிரவீன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுறாரு. இதெல்லாம் காட்டினவனே தான் போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த மோகன் அப்படின்றவனை புட்டிச்சு உட்கார வச்சு அவங்களோட கிறுக்குப்பிடி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க அவன் அன்னைக்கு அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றான். இப்ப நான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏங்க அன்னைக்கு கார்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு இந்த காலையிலேருந்து நல்லபடியாக தாங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அந்த மே 24ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி போல இந்த மோகன் அப்படின்றவன் காருக்குள்ள அந்த வெண்ணிலாவை உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிரியங்காட்ட சொல்றான். அந்த ஒரு 7 மணி போல வெளியில வரானுங்க 2 பேரும். காருக்குள்ள பாப்பா உட்காந்துருக்கு. 2 பேரும் இந்திரா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பெங்களூர்ல இருக்கு போல. அங்க போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரானுங்க. ஏங்க 5 வயசு செல்லோங்க, அது 5 வயசு பிஞ்சுங்க, அதுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. வந்துட்டு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமை வந்து நீட்டுறான். அந்த செல்லம் பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அங்கிள், எனக்கு வேற ஃப்ளேவர் தான் அங்கிள் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மழலை குரல்ல செல்லமா ஒரு விஷயம் சொல்லுது. உடனே வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரன், நான் எவ்வளோ பெரிய அதிபதி, நான் என்கிட்ட ஒரு விஷயத்தை நீ எதிர்த்து பேசுற, மறுத்து பேசுற, நான் ஒரு விஷயத்தை உனக்கு சாப்பிடுன்னு கொடுக்குறேன், அதை நீ சாப்பிட மாட்டியா, எனக்கே கட்டளை இடுவேன், நான் போய் உனக்கு இன்னொன்று வாங்கிட்டு வரணுமா, நான் என்ன உன் வேலைக்காரன் அப்படின்ட்டு அந்த பச்சை சின்ன தேவதைய தன் கைகளை முறுக்கி தாக்கியிருக்கான் வயிறு கீழேங்க. அதுல அவங்க வழியில ரொம்ப கத்திருக்காங்க. உடனே வந்து அந்த சைடில் உள்ள டோர் எல்லாத்தையுமே சாத்திட்டு ஏசியெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு அவ்வளோ தாக்கியிருக்கான். கீழே வச்சு பாலை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருக்கான், உதச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன பில்லோஸ்லாம் இருக்கும்ல, அதையுமே எடுத்து விக்டிமோட முகத்தில் வச்சு அழுத்த ஆரம்பிச்சிருக்கான் அவங்களோட உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்களோட உயிர் போகாமல் இருக்கிறதுனால மேலுமே தன்னோட கைகளால் தாக்கியிருக்கான். அதில் தாங்க இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட உயிர் அந்த இடத்துல போயிருக்குங்க. ஏங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தப்ப, இதெல்லாம் காரோட பின் சீட்டில் நடந்துகிட்டு இருக்கப்ப மின் சீட்ல அந்த சனிய பிரியங்கா என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, மேக்கப் போட்டு உட்காந்துருக்கா, லிப்ஸ்டிக் போட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அந்த கண்ணாடியில் அப்ப அவரோட பிஹேவியர் எந்த அளவு சைக்கோத்தனமா இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பெத்த புள்ள பின்னாடி இந்த மாதிரியான விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கப்ப மின் சீட்ல உட்காந்து மேக்கப் போட்டிருக்காங்க. இதையும் விட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த ஒரு வெண்ணிலா வந்து அன்கான்சியஸ் போன உடனே இவனுங்க 2 பேருமே அதை பெருசா எடுத்துக்காம அதை எதுவும் என்னன்னு கூட பார்க்கல, என்னாச்சுன்னு கூட, ஓகே மயங்கிருச்சு போல இது எந்திரிச்சுக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவனுங்க தனியா போய் ரூம் புக் பண்ணியிருக்கானுங்க, தனிமையில் இருந்திருக்கானுங்க, குளிச்சிருக்கானுங்க, தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கானுங்க, சாப்பிட்டுருக்கானுங்க, பார்ட்டி பண்ணியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு இறங்கி ஒரு கடையில் போய் டீ குடிச்சிருக்கானுங்க. அதுக்கான சிசிடிவி அந்த இடத்துல பார்க்குறீங்க. அந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு போறான் பாருங்க அந்த சனியை. எனக்கு இது எந்த அளவு அவ்வளோ கோவம் வருதுங்க இதை பற்றி பேசுறப்பயே. அவனுங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வந்து திருப்பி காருக்கு வராங்க. அப்போ இன்னுமே அந்த பாப்பா வந்து தூங்கிட்டே இருக்கிறதுனால எழுப்பி பார்த்துருக்கானுங்க. எந்திரிக்கல உடனே தான் இவங்களுக்கே புரிய வருது அவங்களுக்கு உயிர் போயிருச்சு அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் பயந்து என்ன செய்யறானுங்க அப்படின்னா, இவ உடனே ஐடியா கொடுத்துட்டா, உனக்கு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துருவோம், நம்ம வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம், வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி காட்டி நம்ம இதை அப்படியே ஒரு ஃபேக்காக இது பண்ணிடுவோம், நரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பக்காவான பிளான் போட்டு அதே மாதிரியே அடுத்த நாள் காலையில் வரையும் வீட்டில் போட்டிருந்து அதுக்கப்புறம் காலையில் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி உடனே டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் இந்த மாதிரி பிரியாணியும் ஐஸ்கிரீமும் சேர்த்து கொடுத்தேன், ஏசி காருக்குள்ளே உட்கார வச்சிருந்தேன், இந்த மாதிரி இவளா ஒரு ஃபேக் நரேட்டிவ்லாம் பண்ணி இவனில் தான் காசு பணம் இருக்குனுங்களே, என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க, யாருக்கு தெரியும். இனிமேல் தான் ஒவ்வொன்றா வெளியே வரும் போலீஸ் விசாரிக்க. நல்ல வேலைங்க அந்த தனி நபராக அந்த தந்தை ஏதோ ஒன்றுன்னு விட்டுறாம ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் அவர் வாங்காமல் இருந்திருந்தாருன்னு வைங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல வாங்க வேணும். ஆல்ரெடி அவ்வளோ விஷயம் இருந்தாலுமே இந்த இடத்துல நீதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறோம். எவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ரிப்போர்ட்டும் இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையங்க. இப்போ அவனுக்கு 2 பேருமே வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இந்த மோகனை வந்து அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க, விசாரணை போயிட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதனா எவிடன்ஸ் மேலும் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரையுமே ஸ்ட்ராங்காக இருக்கு, கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரியங்கா அப்படின்றவ வேணும்
வேணும்னே இந்த ஈகோஸ்டிக் பிஹேவியருங்க. இவர் ஈகோக்காகவே வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிருக்கான். ஏங்க உண்மையிலேங்க யோசிச்சு பாருங்களேன், அவ ஓடுகாலி ஓடுறவரா இருந்தா அவ ஓட வேண்டியதானேங்க. எதுக்காக வந்து அந்த வெண்ணிலா அப்படின்றவங்களையும் அழைச்சிட்டு போகணும்? அவங்க அப்பாவோட இருந்திருந்தாலே இன்னும் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோல் விஷயத்துக்கு வருவோம். எந்த அளவு சைக்கோத்தனமான தாயா இருந்திருப்பா அப்படின்றத பாருங்களேன். தாயின்றது ஒரு உன்னதமான பண்புங்க. பெத்த புள்ள இந்த கலரா இருக்கு, இந்த புள்ளைய அழைச்சிட்டு போய் நான் எப்படி வந்து நான் என்னோட பார்ட்டியில் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் ரிச்சான ஸ்டேட்டஸ் காட்டுவேன்? ஏன்டா எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்குலாம். ஏன்னா வெள்ளையா இருந்தாதான் ரிச்சா? உண்மையிலேங்க ஒரு கடைக்கு போனா கூட கருப்பா இருக்கவங்கள ஒரு மாதிரி கீழ்த்தனமா தான் பாக்குறானுங்க. வெள்ளையா இருந்தானு வைங்களேன், வெள்ளத்தோடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு வானுங்க. இந்த ஒரு கேவலமான பண்பு, கேவலமான ஒரு எண்ணம் இந்த மக்கள் தேர்ந்து சுத்தமா போனுங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்களும் அதான் சொல்லுவேன். எங்க கருப்பு வெள்ளை அப்படின்ட்டு யாரையுமே பார்க்காதீங்க. எவ்வளவோ வெள்ளையா இருக்க கிரிமினலும் இருக்கான், எவ்வளவோ உன்னதமான உத்தமதமான மனிதர்கள் எல்லாமே கருப்பு தோல் உடையவங்களும் இருக்காங்க. இந்த கருப்பு வெள்ளை அப்படின்னு தோலை வச்சு ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்றதை முதல்ல எல்லாருமே விடணும். ஏன் நானுமே இதை விடணும் அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாருமே இந்த கேஸை வெயிட் பண்ணி உண்மையிலே உத்து பார்க்கணுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து பலாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு ஆள் இருக்கிறதுனால இந்த கேஸுக்கு பர்ஃபெக்டான நீதி கிடைக்குமா அப்படின்றத எல்லாருமே உற்று பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் அப்டேட்டாக இருங்க. நானும் இதுக்கான ஒரு கேஸை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன அப்டேட் வருது அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் போட்டுடுறேங்க. மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வளர்ப்பு தந்தை ஏன் இந்த மாதிரி கிரைம் அதிகமாக நடக்குது அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இப்போ தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு சிங்கப்பெண் அதிரடி படையை விட்டுருக்காங்க. ஏங்க எக்கச்சக்கமான கொச்சையான கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேங்க. ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பிளாக் ஷூட் அந்த ப்ரௌன் பேண்ட்டில் வீடியோ எடுத்து போடுறவங்கள ஏன்னா செக்யூரிட்டி கார்டா என்ன ஹோம் கார்டா இந்த மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுற நாய்ங்க மாதிரி ஆட்கள் தாங்க இந்த மாதிரி கிரைம்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு கேவலம், ஒரு அவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒன்று செய்கிறப்ப ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பாலிடிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இந்த கட்சிக்காரப்பா, நான் அந்த கட்சிக்காரப்பான்னு பேசுகிற அந்த ஒரு எண்ணம் உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குங்க. நீ எந்த கட்சிக்காரனா வேற கடைசியில் உன் மக்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னு வரப்ப அதை பாராட்டினா கூட பரவாயில்லைங்க, அதை எவ்வளோ கொச்சையாக பேச தோணுது அப்படின்றத பாருங்களேன். இதை பார்த்து எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு இந்த கமெண்ட்லாம் பார்த்து. அதனால தான் இதை பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திட்டவங்களாம் கெட்டவாதில் கூட திட்ட தோணுது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே நான் இதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது உண்மையிலே வந்து யார் இவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஒரு கங்க்ராட்ஸ், எனக்காக ஒரு கங்க்ராட்ஸ் கொடுத்துட்டு போங்க. உண்மையிலே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் ஒரு 2 மாதம் கூட இல்லைங்க நம்ம வந்து இந்த சேனலில் வீடியோ பதிவு போட ஆரம்பிச்சு. ரொம்ப நன்றி. என்னோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50,000 பேர் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க, என்னோட கனவு அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலத்தில். ஏன்னா நான் வந்து முன்னாடிலேருந்தே ஒரு யூடியூபர் தான் நான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிச்சயில் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்லாம் போட்டு இதில் ஒரு 50,000 பேரை சம்பாதிவேன் அப்படின்னு சத்தியமாக நினச்சி கூட பார்த்ததில்ல, ஒரு நாள் நினச்சி கூட பார்த்ததில்ல. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் சரி, பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நான் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உண்மையில் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கையை பிடிச்ச ஒரு முத்தமே கொடுத்துரும். அந்தளவு சந்தோஷமாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.